வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி என் வீட்டில் விளைஞ்ச பீச்சு வச்சு உங்களுக்கு ஃப்ரெஷ் லெமனேட் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது குடித்தா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாங்க இப்போ பீச் லெமனேட் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ இந்த பீச் பழத்தை வெட்டிக்கலாம். இது வெள்ளை கலர் பீச்சு பாருங்கள், வெட்டி காட்டுறேன். இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். நம்ம கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணியை காய வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப்பு பீச்சு அதில் போட்டுடலாம். அது கூட 1/2 கப்பு சர்க்கரையை போட்டுடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம லெமன் தோலை துருவி போட்டுடலாம். இதை பாருங்கள், மேலே மஞ்சள் கலர் மட்டும்தான் நம்ம திருவி போடணும். வெள்ளை கலர் போடக்கூடாது. மேலாப்பில் திருவிக்கோங்க. இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. நீங்கள் கரண்டிலையோ இல்லைன்னா ஸ்மாஷ்லேயோ வச்சு நல்லா நெசுக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. எலுமிச்சை பழத்தை நீங்கள் ஒரு 1/2 கப்பு நல்லா புழிஞ்சி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த பீச் சிரப்பில் நம்ம ஊற்றிடலாம். இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராபெரி இல்லை ப்ளூபெரி எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி லெமனேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அது கூட நான் பீச் ஸ்லைஸு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். லெமன் ஸ்லைஸு, புதினா நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டில் விளைஞ்ச புதினா தான். நான் இதை போட்டுக்கிறேன். இது சாக்லேட் ஃப்ளேவர். ஒரு 2-3 இலை போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட நம்ம பண்ணி வச்சுருந்த லெமனேடை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கலக்கி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பழத்தில் பண்ண லெமனேடு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.